ஓ, அப்போ உங்களை அடிச்சா தட்டி கேட்க அந்த ஜீவா வருவான்ல? அடிச்சா வருவான்ல? சொல்லுங்க ஃபாதர், அடிச்சா வருவான்ல? வருவான். அப்ப நான் அடிக்கிறேன். நீ என்ன சொல்றது? ஜீவா எங்க இருந்தாலும் என்ன தேடி அவனே வருவான். அடிச்சா வருவான்ல? வருவான்ல? ஏய்! ஃபாதர் சொல்றீங்களா இல்லையா? எங்க இருக்கான் ஜீவா? சொல்லுங்க ஃபாதர். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களை ஃபாதர், உங்களை ஏய் டேய், என்னடா பண்ற? டேய் ஃபாதர், அவனை விடாத சேனு. அடி அவனை. ஜீவாவை பத்தி தான் ஃபாதர் கிட்ட வாசு விசாரிச்சு அவன் ஃபாதரோட சண்டை போட்டிருக்கணும். ஃபாதருக்கு ஜீவாவை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அத பத்தி தான் ஃபாதர் கிட்ட கேட்டு வாசு அவரை மிரட்டி இருக்கலாம். ஃபாதர் சொல்லாததுனால அவரை அடிச்சிருக்கணும்னு தோணுது சீனு. ஆனா இன்னொரு சந்தேகமும் வருது. ஃபாதருக்கு ஜீவாவை பத்தி தெரிஞ்சிருந்தா பெரியப்பாவும் பெரியம்மாவும் போய் விசாரிக்கும் போதே அவரு சொல்லிருப்பார்ல, ஏன் சொல்லல? ஜீவா யாருன்னு தெரிஞ்சு வாசு என்ன செய்ய போறான்? வாசு தான் ஜீவா இல்லைன்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் ஏன் அவன் ஜீவாவை விசாரிக்க வரணும்? ஃபாதர் கண்ணு முழிச்சதும் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும். எல்லா பிரச்சனைக்கும் அந்த புவனேஸ்வரி தான் காரணமா இருப்பா. நமக்கு இப்ப ஜீவா யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் முக்கியம். ஜீவாவை பத்தி ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் எப்படியோ வாசுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜீவா ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி பேசினதை வாசு பார்த்துருக்கான். அவன் ஜீவா யாருன்னு கேட்டு ஃபாதரை மிரட்டி இருக்கான். ஃபாதர் சொல்லவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்து கோவத்துல அந்த வாசு ஃபாதர் தலையிலே அடிச்சிட்டான். ஃபாதர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஜீவா யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஜீவாவோட நம்பர் சொல்லுங்கன்னு அவர் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் 2 பேரும் அங்கே போனோம். அதனால தான் ஃபாதரை உயிரோட விட்டான். எங்களை பார்த்ததும் அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அவனை நானும் எவ்வளவோ பிடிக்க முயற்சி பண்ண, தப்பிச்சு ஓடிட்டான். ஃபாதர் இன்னைக்கு கதிர்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரு. ஆனா போன்ல பேசும்போது ஏன் ஜீவா ஜீவான்னு பேசியிருக்காரு? ஒரே குழப்பமா இருக்கே. ஃபாதரை வாசு அடிச்சிட்டான்னு சொல்லும்போது கதிர் ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனா? போனை காணுமே மேடம். போனை காணுமா? எங்க போயிருக்கோம்? ஃபாதர் எந்த இடத்துல நின்னு பேசினார் போன்ல? தோ இந்த இடத்துல இப்படி நின்று பேசிட்டு இருந்தாரு. ஜீவா கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. யார் கேட்டாலும் அவனை பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றத நான் கேட்டேன். அப்புறம் ஷாக் ஆனோன்னு சமாளிச்சாரு. நான் வந்தானா திடீர்னு என்ன பார்த்தாரு. பார்த்தப்போ அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது நீ பார்த்தப்போ? அது அப்படியே பேரிஞ்ச மாதிரி நின்னாரு. என்ன வேணும்னு கேட்டாரு. நான் ஜீவாவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் கேட்டேன். அவரு ஜீவாவே தெரியாதுன்னு சொல்றாரு. போய் சொல்லாதீங்க ஃபாதர், நீங்க ஜீவா கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் அப்படியே பேச்சு வளர்ந்து நான் மிரட்டினேன், அடிச்சிருவேன்னு சொன்னேன். அவரு என் மேல கை வச்ச ஜீவா உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னாரு. அப்படியே வந்த கோவத்துல அதான் இதான் இதோ இங்க இருந்து எடுத்தேன். இப்படி வந்து அப்படியே வந்து சொல்றத கேட்கவே மாட்டேன்ட்டாரு. அப்படியே எடுத்து அடிச்சேன். அப்புறம் அப்படியே இப்படி சாஞ்சு இப்படி விழுந்துட்டாரு. ரத்தம் வந்துச்சு. சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டே இருந்தேன். அதுக்குள்ள அந்த மாயா இருக்கால, அவளும் சீனுவும் வந்துட்டாங்க. நான் ஓடிட்டேன். சரி, ஃபாதர் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. வாசு, ஃபாதரானு பாரு. இது ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு மேடம். ஹலோ வாசு, நான் செல்வம் பேசுறேன். செல்வமா? எந்த செல்வம்? மதுரை ஜெயில் செல்வம்டா. செல் நம்பர் 11 உன் பக்கத்து ரூம்ல இருந்தேனே. அதான்டா தினம் ஏதாவது வம்பு வழக்குன்னு பேசிட்டு இருப்போமே. ஒரு வார்டனோட போனை கூட திருடணுமே, மறந்துட்டியா? மேடம் ஃப்ரெண்டு. செல்வம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இன்னைக்கு காலையில் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன. நீ ரிலீஸ் ஆயிட்டேன்னு தெரியும். சரி, தோஸ்துங்க யார்ட்டையாவது பேசலாமேன்னு நினைச்சேன். உன் ஞாபகம் தான் வந்துச்சு.
கிளம்பி வரியாடா? பார்க்கலாமா? ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம். பார்த்து எவ்வளோ நாளாச்சு? மேடம் ஃப்ரெண்டு மீட் பண்ணலான்றான். டைம் கொடுத்தீங்கன்னா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வந்துடுறேன். சரி. டேய் நான் சொல்ற இடத்துக்கு வந்துடு. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரிடா, சொல்லு. ஃபாதர் பீட்டர் மேலேயா கை வைக்கிற? ஏண்டா டேய், ஆதரவு இல்லாத ஒன்ன அன்பு காட்டி எப்படி எல்லாம் அந்த ஃபாதர் வளர்த்தாரு? அவர் மேலேயா கை வைக்கிற? டேய், அனாதையா இருக்கிறது எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா? வேதனை தெரியுமா? அதெல்லாம் மறக்க வச்ச ஃபாதரை போய் இப்படி அடிக்கிறியடா? டேய், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாடா? நீ இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமான்னு தெரியாது. ஆனா உன் மேல இறக்கம் காட்டின ஃபாதர் அவரு மேல என்னை கை வைக்கிற? டேய், எல்லாம் நன்றி கெட்டவன்டா. சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்கள மாதிரி ஆயிட்டல. ஏண்டா, அன்பு, கருணை, இரக்கம் இப்படி ஃபாதர் சொல்லி கொடுத்த எந்த விஷயமும் உனக்கு ஞாபகம் இல்லையாடா? டேய், திருட்டு கூட்டத்து கூடயே இருந்து திருட பழக்கப்பட்டுட்ட. உன்னால நல்லவனை மாற முடியாது, அதை மாத்தவும் முடியாது. நீ எப்படி வேணா போ. ஆனா ஃபாதர் மேல ஏன்டா கை வச்ச? அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதா? உயிரோடு இருக்க கூடாது. டேய், ஃபாதர் மேல கை வச்ச உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடிக்க நீ யாரா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அடினா என்ன, பலினா என்னன்னு உனக்கு இப்ப நான் காட்டுறேன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ தானே ஜீவா? உன்னதான தேடிட்டு இருக்க. உன்னை பார்க்கணும்னுதான் ஃபாதர் மண்டையை உடைச்சேன். டேய், வேணாம். டேய் டேய் டேய், அந்த செயினை மட்டும் எதுவும் பண்ணிடாத. அந்த செயின் எனக்கு உயிர்ரா. டேய், வேணாம், அது கொடுத்துடுறா. கொடுக்க முடியாதுடா. டேய், குடுறா. வா 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 வா. டேய்